भगवते वासुदेवाय श्रीमद्भागवतम முதல் காண்டம் 5வது அத்தியாயம். நாரத முனி ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய உபதேசங்களை வியாசதேவருக்கு அளிக்கிறார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 10. நம்ம அந்த அத்தியாயம் முழுக்க வாசித்துட்டு இருக்கோம். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு பொருளுரைன்னு அப்படியே வாசித்து போயிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் 10. ஸோ நான் இந்த ஸ்லோகத்தை ஒரு 3 தடவை சொல்லி அதுக்கப்புறம் பக்தர்களும் சொல்லலாம். அதற்கப்புறம் நம்மளுடைய வாசிப்பை தொடரலாம். ந யத்வசஸ்சித்ரபதம் ஹரேர்யசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கர்ஹிசித் தத்வாயசம் தீர்த்தமுஷந்தி மானசா ந யத்ர ஹம்சா நிரமத்யுஷிக்ஷயாः न यद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रगृहीत कर्हिचित् तद्वायसं तीर्थम् उशन्ति मानसा न यत्र हंसा निरमन्त्युशिक्षयाः न यद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रगृहीत कर्हिचित् तद्वायसं तीर्थम् उशन्ति मानसा न यत्र हंसा निरमन्त्युशिक्षयाः. பக்தர்கள் வாசிக்கலாம். हरे कृष्ण. Yes, न यद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रकृणीत गर्हिचित् तत्वायसं तीर्थम् उचन्ति मानसा न यत्र हंसा निरमन्ति उचिक्षयाः. हरे कृष्ण. थैंक यू. हरे कृष्णा प्रभुजी. माताजी श्लोकम எந்த ஸ்லோகம்? नायत् वसश्चित्र पदं करेत् असो जगत् पवित्रं प्रगृहीत हर्षित् तत् वायसं तीर्थं सन्धि मानसा न यत्र हंसा निरमन्ति उषिक्षयाः. हरे कृष्णा माताजी. अध्याय 5 श्लोकम 10. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. पदम 10. ना यत् वसश्चित्र पदम हरे यशो जगत पवित्रम प्रकृणीत कर्हिषित् तद्वायसं तीर्थम उशन्ति मानस न यत्र हंसा निरमन्ति उषिक्षयाः. हरे कृष्णा प्रभुजी. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் நான் படிக்கிறேன் பிரபு. நான் படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. பதம் 10. நயத் வசச்சித்ர பதம் ஹரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத கர்ஹிசித் தத்வாயாசம் தீர்த்தம் உசந்தி மானசா நயத்ர ஹம்சா நிரமந்தி உசிக்ஷயாः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் இல்லை யத் அந்த வச்ச வார்த்தைகள் சித்திர பதம் அலங்காரமான ஹரே பகவானின் எச்ச பெருமைகள் ஜெகத் பிரபஞ்சம் பவித்ரம் தூய்மை அடைந்த பிரகுணீத விளக்கிய கர்ஹிசத் அரிதாக தத் அந்த வாயசம் காகங்கள் தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் உச்சந்தி நினைக்கின்றனர் மானசா புண்ணிய புருஷர்கள். நான் இல்லை எத்திர எங்கு ஹம்சா பக்குவம் அடைந்த ஜீவலின அனைவரும் நிரமந்தி இன்பம் பெறுகின்றனர் உசிக்ஷயா தெய்வலோகத்தில் வாழ்பவர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு படிக்க. எஸ் படிங்க. பிரபஞ்சத்தின் மொழிபெயர்ப்பு. பிரபஞ்சத்தின் முழு சூழ்நிலையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் பகவான் ஒருவரே ஆவார். அவரது பெருமைகளை விவரிக்காத அந்த சொற்கள்
காக்கைகளை போன்ற கர்மிகளின் தீர்த்தம் என்று புண்ணிய புருஷர்களால் கருதப்படுகின்றன. பூர்ண தத்துவம் பெற்றவர்கள் பரகலோக வாசிகளாக இருப்பதால் காக்கைகளுக்குரிய இடத்தில் அவர்கள் எவ்வித இன்பத்தையும் பெறுவதில்லை. பொருளுரை: காகங்களும் அன்னப்பறவைகளும் மன வேறுபாடு கொண்டவை என்பதால் அவை ஒரு இனத்தை சேர்ந்த பறவைகள் அல்ல. பலனை எதிர்பார்த்து செயற்படுபவர்கள் கருமிகள் காகங்களோடு ஒப்பிடப்படுகின்றனர். ஆனால் பூர்ண தத்துவம் பெற்ற புண்ணியவான்கள் அன்னப்பறவைகளோடு ஒப்பிடப்படுகின்றனர். கருமிகள் மதுவிலும் மங்கையிலும் புலன் இன்பம் பெறுவதைப் போலவே வெளியில் வீசப்படும் குப்பைகள் இருக்கும் இடத்தில் காகங்கள் இன்பம் பெறுகின்றன. காகங்கள் கூடும் இடங்களில் அன்னப்பறவைகள் இன்பம் அடைவதில்லை. மாறாக பல நிறங்களையும் இயற்கை அழகையும் கொண்ட தாமரை தண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள தெளிந்த நீர் தேக்கங்களிலும் அவற்றின் இயற்கை அழகுமிக்க சூழ்நிலைகளிலுமே அவை காணப்படுகின்றன. இந்த இரு வகையான பறவைகளுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். வெவ்வேறு உயிரினங்களை இயற்கை வேறுபட்ட மனோபாவங்களுடன் படைக்கிறது. அவற்றை ஒரே நிலைக்கும் தரத்திற்கும் உயர்வது என்பது இயலாத காரியம் ஆகும். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, மாதாஜி யாருன்னா படிங்க. கிருஷ்ணா. அதை போல வெவ்வேறு மனப்பக்குவத்தை கொண்ட வேறுபட்ட மனிதர்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான இலக்கியங்களும் உள்ளன. காகங்களின் மனப்போக்கை கொண்டவர்களை கவரும் கடைத்தறி இலக்கியங்கள் பெரும்பாலும் புலன்களை பாதிக்கக்கூடிய வெறுத்து ஒதுக்கப்பட்ட இலக்கியங்களாகும். அவை பொதுவாக ஸ்தூல உடல் மற்றும் சூட்ச்ம மனம் ஆகியவற்றை பற்றிய பௌதீக விஷயங்களாகும். அவை பௌதீக உவமைகள் மற்றும் உருவகங்கள் ஆகியவற்றை கொண்ட அலங்கார மொழியில் விவரிக்கப்பட்டுள்ளன. அலங்கார மொழியில் விவரிக்கப்படும். மேலும் அவை பகவானை போற்றி புகழ்பவையாக இல்லை. இத்தகைய ஹரே கிருஷ்ணா. முன்னேற்றம் அடைந்தவர்கள் இவற்றில் இன்பம் பெறுவது இல்லை. ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ள இந்த இலக்கியங்கள் வெவ்வேறு பெயர்களின் கீழ் விநியோகிக்கப்படுகின்றன. ஆனால் மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவற்றால் உதவ இயலாது. எனவே அன்னப்பறவையை போன்றவர்களான ஆன்மீக முன்னேற்றம் அடைந்தவர்கள் அவற்றுடன் எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்வதில்லை. இத்தகைய ஆன்மீக முன்னேற்றம் பெற்றவர்கள் எப்பொழுதும் பகவானின் உன்னத அன்பு தொண்டின் தரத்தை தெய்வீக நிலையிலேயே வைத்து காப்பாற்றுவதால் இவர்கள் மனச என்று அழைக்கப்படுகின்றனர். தீவிரமான புலன் இன்பத்தையும் சூட்சுமமான மன கற்பனையையும் நோக்கமாக கொண்ட பலன் கருதும் செயல்களை பகவானின் அன்பு தொண்டு முற்றிலும் தடை செய்கிறது. சமூகத்தில் உள்ள கற்றறிந்தவர்கள், விஞ்ஞானிகள், இகலோக கவிஞர்கள், அனுபவமற்ற தத்துவவாதிகள் மற்றும் புலனின்பத்திற்கான பௌதிக முன்னேற்றத்தில் முற்றிலும் ஆழ்ந்துள்ள அரசியல்வாதிகள் ஆகிய அனைவரும் ஜடசக்தியின் பிடியில் சிக்கிக் கொண்டுள்ள பொம்மைகள் ஆவார். பயனற்ற விஷயங்கள் எரியப்படும் இடத்தில் இவர்கள் ஆனந்தம் கொள்கின்றனர். இது காம வேட்டையில் ஈடுபட்டு உள்ளவர்களின் ஆனந்தத்தை போன்றதாகும் என்று ஸ்ரீதர் சுவாமி கூறுகிறார். ஆனால் மனித வாழ்வின் நோக்கத்தை அறிந்துள்ள பரமஹம்சர்கள் பகவானின் பெருமைகளை விவரிக்கும் இலக்கியங்களை சுவைத்து மகிழ்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ज्ञानातिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं परमानन्दमाधवम्। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सागन रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिनिति नामिने। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे।
जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद, श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरु वैष्णव भगवान तीन स्मरण हो विघ्न विनाशन, अनायासे हो निज वांछित पूरन। न यद्वचश्चित्रपदं हरेर्यशो जगत्पवित्रं प्रगृणीत कर्हिचेत्, तद्वायसं तीर्थं नुशन्ति मानसा न हंस न यत्र हंसा निरमन्त्युशिक्षयाः। ஸ்ரீமத் பாகவத்ல முக்கியமான இந்த அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார் அப்படின்னு. எப்பவுமே ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தை ஏன் இந்த ஆசிரியர் எழுதினார் அப்படிங்கறத நம்ம தெரிந்துக்கிறதும் ஒரு அவசியம்தான். பொதுவா பௌதிக புத்தகங்களை படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. பௌதிக புத்தகங்களை படிக்கிறது எந்த அளவுக்கு கீழ்த்தரமானதுன்னு இந்த அத்தியாயத்துல, இந்த ஸ்லோகத்துல, இந்த பொருளுரையிலேயே நம்ம பார்த்தோம். இந்த பொருளுரையிலேயே ஸ்ரீல பிரபுபாதர் புலன்களை தூண்டக்கூடிய இந்த பௌதிகமான அலங்கரிக்கப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது எல்லாமே இது காக்கைகளுக்கான உணவு, இல்ல காக்கைகளுக்கான ஒரு தீர்த்தம். இது ரொம்ப ஒரு நகலோட சொல்றார் வேதவியாசர். தத் வாயசம் தீர்த்தம் உஷந்தி மானசாங்கிறார். வாயசம் தீர்த்தம், வாயசம் அப்படின்னா காக்கைகள்னு அர்த்தம். காகங்களுக்கு எல்லாம் எது தீர்த்தமா இருக்கும்? இப்ப நம்மலாம் நிறைய புனித தீர்த்தம்னு பேசுறோம். புனித தீர்த்தத்தை வச்சு இங்க ஏதோ வாயச தீர்த்தம்னு சொல்ல வரல. இந்த இடத்துல இப்படி ஒரு நகல் பண்றார் வேதவியாசர். இதெல்லாம் காகங்களுக்கான தீர்த்தம். பொதுவா தீர்த்தம் அப்படின்னா நிறைய பேர் மக்கள் எல்லாம் கூடுவாங்க இல்லையா? மக்கள் கூடுறது ஒரு நலன் கருதி அந்த ஒரு தீர்த்த யாத்திரை, கும்பமேளம், அந்த மாதிரி நிறைய ஒரு தீர்த்தங்களுக்கு எல்லாம் போவாங்க. தீர்த்த யாத்திரை போறோம் அப்படின்னு சொல்லி பிரயாகைக்கு போவாங்க, காசிக்கு போவாங்க. இந்த மாதிரி தீர்த்தங்களுக்கு போறது உண்டு. சோ அந்த தீர்த்தங்கள் நிறைய பேர் கூடுவாங்க. அது ஒரு நம்ம ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடையணும், இல்ல நம்மளுடைய பௌதீக துக்கங்கள்ல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக போகக்கூடிய ஒரு தீர்த்தம். கடந்து செல்றதுக்கான, நம்மளுடைய கஷ்டத்தை கடந்து செல்றதுக்காக உதவக்கூடிய ஒரு இடத்துக்கு தீர்த்தம்னு பேரு. அங்க நிறைய பேர் கூடுவாங்க. ஆனா இங்க வேதவியாசர் சொல்றார் வாயசம் தீர்த்தம், ஒரு காகங்களுக்கான ஒரு இடம்னு சொல்றார். காகங்கள்லாம் எங்க கூடும்? பொதுவா காக்கைகள்லாம் எங்க கூடும்? அது எங்க ஒரு குப்பை கூடத்துல தானே கூடும். நம்ம நிறைய பார்த்திருப்போம். அட்லீஸ்ட் இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே இந்த உதாரணம் நல்லா புரியும். ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருமே இந்த காகங்களை பார்ப்பாங்க. வெளிநாட்டுல கொஞ்சம் பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அமெரிக்கா எல்லாம் போனீங்கன்னா அங்க இந்த மாதிரி ஒரு காக்கைகள் அப்படின்னு இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி காகங்கள்லாம் இல்லாம இருக்கலாம். பட் அங்க வேற ஏதாவது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஒரு குப்பைகள்ல கூடுறதுக்குன்னு ஏதாவது ஒரு பறவை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். இந்தியால காக்கைகளுக்கான ஒரு தீர்த்தம்னா குப்பை தொட்டி அர்த்தம். குப்பை தொட்டியில தான் இந்த காகங்கள்லாம் போய் கா 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 காக்கான்னு கத்திட்டு இருக்கும். இப்போ பௌதிகமான ஒரு அலங்கரிக்கப்பட்ட புலன்நுகர்வு புத்தகங்கள் எல்லாமே பிரயோஜனமற்றதுதான். இப்போ வேதவியாசர் அவருடைய இந்த புத்தகத்தை எழுதும் போது நான் எதற்காக இந்த புத்தகத்தை எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸ்ரீமத் பாகவதங்கிறது அமலம் புராணம்னு இருக்கு. எந்த விதமான கலங்கமற்ற ஒரு புராணம்னு சொல்லி இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் புராணங்களிலே இதுதான் உயர்ந்த புராணம், மகா புராணம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம், வேதத்தின் கனிந்த பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல சர்வவேதி இத்தியாசானாம் சாரம் சாரம் சமுத்திரம், வேதத்துடைய சாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல ஸ்ரீமத் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம்னு இருக்கு. வைஷ்ணவர்களுக்கு பிரியமானது இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லி இருக்கு. அதுக்கும் மேல கிருஷ்ணே சுதாமோ பகதே தர்மோ ஞானாதிவிசக கலௌ நஷ்ட திருஷாமேஷ புராணார்கோதனோதிதக, கிருஷ்ணரே ஸ்ரீமத் பாகவதமா இருக்கார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரே பாகவதமா இருக்காராம். முதல் காண்டமும் இரண்டாவது காண்டமும் கிருஷ்ணருடைய திருப்பாதங்கள், மூன்றாவது காண்டம் நான்காவது பாண்டம் பகவானுடைய தொடைகள், ஐந்தாவது காண்டம் பகவானுடைய நாவி, ஆறாவது காண்டம் பகவானுடைய மார்பு, ஏழாவதும் எட்டாவது காண்டம் பகவானுடைய திருக்கரங்கள், ஒன்பதாவது காண்டம் பகவானுடைய கழுத்து, பத்தாவது காண்டம் பகவான் கிருஷ்ணருடைய திருமுகம், அழகான அந்த திருமுகம், 11வது காண்டம்
பகவானுடைய நெற்றி 12வது காண்டம் அவருடைய உச்சி அப்படின்னு சொல்லி முழு பாகவதமும் கிருஷ்ணருடைய ஸ்வரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு புத்தகமாச்சு இந்த ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எதற்காக வேதவியாசர் எழுதினார் அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். நமக்கு ரொம்ப முக்கியம் இது. அது நம்ம பார்த்துட்டே வரோம். ஏன் வேதவியாசர் இப்போ இவ்வளோ வேதங்கள் இருந்தாலுமே அது என்ன பாகவதத்துக்கு ரொம்ப உசத்தியானது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். மத்த வேதத்துல இல்லாதது இந்த வேதத்துல என்ன இருக்கு? வேதம்னாலே கிருஷ்ணரை தான் காமிக்குது. ஆனா எப்படி நேரடியா பாகவதம் கிருஷ்ணரை காமிக்குது, அதனால இது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். ஆஹ் வேத ஞானத்துல கிருஷ்ணரை பற்றியது குஹ்யம்னு சொல்லப்பட்டிருக்கு. குஹ்யம்னா அது அப்படியே ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ரகசியமான ஒரு விஷயம்னு. அந்த ரகசியத்தை அப்படியே முழுமையா கொடுக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அப்ப ஸ்ரீமத் பாகவதமே ஒரு குஹ்யமான ஒண்ணுதான். ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறதே ஒரு ரகசியமான ஒரு புத்தகம். அது நம்ம வெளிப்படையா இப்ப இருக்கு. வெளிப்படையா இருந்தா கூட எல்லாருமே எங்க பாகவதத்துக்கு வர்றாங்க? எல்லாருமே பௌதிகமான புத்தகத்தை தானே படிக்கிறாங்க. அப்போ பாகவதமே வெளிப்படையான ஒரு புத்தகமா இருந்தா கூட ஸ்டில் நிறைய பேருக்கு அது ரகசியமா குஹ்யமா அவங்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு புத்தகமா தானே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வேதவியாசர் இருந்து எழுதுறார். அந்த வேதவியாசத்துல எழுதிட்டு எதற்காக எழுதுனேன் அப்படிங்கறதெல்லாம் இந்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். நாரத முனியோட கட்டளைக்கு இணங்க நேரடியா நீ பகவானை புகழக்கூடிய ஒரு காவியங்கள்லாம் எழுதல. நீ சுத்தி 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 வேதங்களை நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு. எது இந்த தற்காலிகமானது எது நிரந்தரம்ங்கிறது தெரியும். அப்படி நிரந்தரமான வஸ்துவான கிருஷ்ணரை பத்தி நேரடியா சொல்லாம தற்காலிகமான வஸ்துக்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அதனால ஒரு புத்தகம் நேரடியா பகவானுடைய பக்தி தொண்டை பத்தி எழுதுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வேதவியாசர் இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார்னு சொல்லி பார்த்தோம். எல்லா வேதமும் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கறத அடிப்படையா வைத்து அந்த தர்ம அர்த்த காம மோக்ஷ இறுதியில கிருஷ்ணர் அடையணும்னு சொல்லி இருந்தா கூட எல்லாருமே அந்த தர்ம அர்த்த காமத்திலே மூழ்கிக்கிறாங்களே தவிர பகவானுடைய அந்த பக்தி தொண்டுக்கு வரமாட்டுகிறார்கள். யதா தர்மாதயச்சார்த்த முனிவர்யானு கீர்த்திதாக ந ததா வாசுதேவஸ்ய மகிமாகி அனுவர்ணிதா. எல்லா வேதமும் தர்ம அர்த்த காம மோட்சத்தையும் சுத்தி சுத்தி சொல்லியாச்சு. பகவானை மறைச்சி வச்சாச்சு. பகவானோட மகிமைகளை பேசாமலே போயாச்சே. இல்ல பேசினா கூட அதிகமான முக்கியத்துவம் இல்லாம போச்சு. இல்ல முக்கியத்துவம் வந்து தர்ம அர்த்த காமத்துக்கு தானே அதிகமா இருக்கு. அதனால ஒரு புத்தகம் எக்ஸ்ட்ராடினரியா முழுக்க முழுக்க பக்தி, முழுக்க முழுக்க பகவான் வாசுதேவருடைய புகழ், ஹரிகதா மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி வேதவியாசருக்கு நாரத உபதேசம் கொடுக்கிறார். அதற்கு அப்புறம் தான் வேதவியாசர் இந்த பாகத்தை எழுதுறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல நாரத முனி என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏன் நம்ம வந்து பகவானுடைய புகழை வச்சு ஒரு புத்தகம் எழுதணும்? சரி, பகவானுடைய புகழை வச்சு வேதவியாசர் புத்தகத்தை எழுதல, தர்ம அர்த்த காமத்தையே தான் சுத்தி சுத்தி எழுதியிருக்காரு. ரொம்ப குறைவா தான் பகவானுடைய புகழ் வந்து மறைச்சு பேசியிருக்காரு. ஆனா பகவானுடைய புகழை வச்சு எழுதினா மட்டும்தான் ஆனந்தம் கிடைக்கும், நமக்கு திருப்தி கிடைக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோமே வேதவியாசர் இவ்வளவு வேதத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு திருப்தி வரலையாம். வேதமே கிருஷ்ணரை காமிக்கக்கூடியதுதான். அந்த வேதத்தை எழுதி வச்சா திருப்தி அடையணுமே. ஏன்னா மக்கள் ஃபைனலி கிருஷ்ணருக்கு வருவாங்களே. ஆனா அவருக்கு திருப்தி வரல. ஏன் அப்படின்னா இப்படி கிருஷ்ணரை மறைச்சு மறைச்சு பேசிட்டாருங்கிறதுனாலதான். அப்போ வெளிப்படையா கிருஷ்ணர் பத்தி பேசணும், இப்படிதான் வேதத்தை எழுதணும்னு சொல்லி வேதவியாசருக்கு நாரத முனிவர் வந்து சொல்றாரு. அதுக்கு இப்ப அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அது என்ன அப்படி பகவானுடைய ஒரு ஹரிகதாக்கு அப்படின்னு ஒரு புகழ், அப்படி அவர் பத்தியான ஒரு புத்தகம் வந்து அப்படியே முழுக்க எழுதிடும் நமக்கு என்ன, அது என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். எந்த புத்தகங்கள்லாம் பகவானுடைய புகழ் வந்து சுட்டி காட்டலையோ அந்த புத்தகங்கள் எல்லாமே காகங்களுக்கான தீர்த்தம். புனிதமான ஹம்சம் போன்ற பக்தர்கள் இல்ல உயர்ந்த சாதுக்கள் பகவான பத்தியான லீலைகள் தான் இந்த உலகத்தையே இந்த பிரபஞ்சத்தையே தூய்மைப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட தூய்மைப்படுத்தக்கூடிய பகவானுடைய ஹரிக்கதை இல்லை அப்படின்னா அந்த காகங்கள் கூடக்கூடிய இடத்துக்குலாம் இந்த ஹம்சம் போன்ற பக்தர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளோ புத்தகங்கள் எழுதுனியே அது எல்லாம் ஹம்சமான இருக்கக்கூடிய
சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் எந்த விதமான ஒரு நாட்டத்தையும் கொடுக்காதுன்னு சொல்லி சொல்றார். நயத்ர ஹம்சா நிரமன் யுஷிக்ஷயாஹா. ஹம்சம் போன்றவர்கள்லாம் உன்னோட புத்தகத்தை படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம ஏதாவது ஒரு புத்தகம் எழுதுறோம் அப்படின்னா அது உயர்ந்த குணத்துல உள்ளவங்க நம்மள படிச்சு நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும். இப்போ வேதவியாசருக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா, நீ எழுதின மத்த வேதங்கள்லாம் இருக்கே அதெல்லாமே சாதுக்களுக்கு நாட்டமே வராதுன்ட்டார். பரமஹம்சர், நமக்கு பரமஹம்சா பரமஹம்சான்லாம் சொல்லுவோம். பரமஹம்சனா ஏதாவது நமக்கு தெரியும் ஹம்ச பறவை. நீங்க பால்ல நீங்க தண்ணி ஊத்தீங்கன்னா கூட அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு தண்ணி எந்து விட்டுடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பரமஹம்சர்கள் வந்து எப்பவுமே சாரத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த சாரத்தை மட்டும் எடுக்கக்கூடிய பரமஹம்சர்கள், அந்த ஹம்சம் போன்ற அந்த சாதுக்கள் உன்னுடைய மத்த புத்தகங்களுக்குள்ள நுழையவே மாட்டாங்க அப்படின்ட்டார். இப்போ உயர்ந்த மக்கள் இப்போ நம்ம பாக்குறோம். ஹம்சம் போன்ற பறவைகள்லாம் எங்க இருக்கும்? காகங்கள்லாம் எங்க இருக்கும்? காகங்கள்லாம் குப்பையா இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் மழை காலம் வந்தாலே நமக்கும் இந்த ஜலதோஷம் பிடிக்கும். நமக்கும் காலையில ஆச்சுன்னா தும்மிட்டே இருப்போம். நமக்கு மூக்குல இருந்து ஏதாவது சளி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி காலத்துல தான் நமக்கு வந்து அதிகமான ஒரு காய்ச்சல், நோய் எல்லாம் வர்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது இந்தியால இந்த மாதிரியான ஒரு காலத்துல ஜலதோஷம் வந்து இந்த குளிர்காலத்துல ஜலதோஷம் வந்து எல்லாரும் மூக்குல இருந்து நிறைய ஒழுக அந்த அந்த மூக்குல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு அதெல்லாம் அங்கங்க கீழே போட்டு போயிடுவாங்க. அப்படியே கையிலேயே எடுத்துட்டு கீழே போட்டுருவாங்க. நம்ம அதையும் பார்க்கிறோம். இந்த காகங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யாராவது மூக்குல இருந்து இந்த சளி வந்து அதை அப்படியே கீழே இப்படி போட்டு போறாங்களோ, அதெல்லாம் எடுத்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த காகம். நீங்க இத பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் என்னோட வாழ்க்கையில நான் வந்து பல தடவ பார்த்திருக்கேன். எதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் ரொம்ப அருவருப்பு. நம்ம மூக்குல இருந்து என்ன வரப்போகுது? அந்த மூக்குல இருந்து வரக்கூடிய அந்த அருவருப்பெல்லாம் அந்த மூக்குல இருந்து வரக்கூடிய அந்த அருவருப்ப நம்ம தூக்கி கீழ போட்டுருவோம். அத உள்ள வச்சுக்கிடவே மாட்டோம் நம்ம. அந்த அருவருப்பான ஒரு இததான் இந்த காகங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதுதான் காகத்தோட ஒரு நிலைமை. எங்க குப்பை இருக்கோ, எங்க வந்து பிரயோஜனமற்ற எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ, எங்க அசுத்தம் இருக்கோ, அந்த மாதிரியான இடத்துலதான் போய் இந்த காகங்கள்லாம் அதோடைய உணவு எடுத்துட்டு இருக்கும். அதோடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா ஹம்ச பறவைகள் அப்படி கிடையாது. அது ஒரு தெளிவான ஒரு நீர்த்தேக்கம் இருக்கணும். அழகான மரங்கள் இருக்கணும். நறுமணம் உள்ள மலர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கணும். அற்புதமான பறவைகள், அற்புதமான சப்தங்களை ஏற்படுத்தணும். அதே போல நல்ல ஒரு அ என்ன சொல்லலாம், ஒரு அருவி வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் ஹம்ச பறவைகள்லாம் வாழும். இந்த மாதிரி ஒரு சிட்டில எல்லாம் வாழாது. சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரஜோகுணம் உள்ள ஒரு இடம். ரஜோகுணம், தமோகுணம் தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் ஹம்ச பறவைகள்லாம் வராது. ரொம்ப சத்துவ குணத்துல இருக்கணும். ரொம்ப அமைதியான ஒரு இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் ஹம்ச பறவைகள்லாம் இருக்கும். அதே போலதான் எப்படி பறவைகள் அது பறவைகள் ஒரு பறவையும் ஒரு காகமும் பறவைதான், ஒரு ஹம்சமும் பறவைதான். ஆனாலுமே 2மே ஒரே குடும்பம்னு சொல்லிட முடியாது. அதே போல மனிதர்கள் இருந்தா கூட சில பேருக்கு காகம் போல புத்தியுள்ள மனிதர்கள் இருக்காங்க. சில பேரு ஹம்சம் போல புத்தியுள்ள மனிதர்கள். நாரதர் சொல்றார், உன்னோடைய மற்ற புத்தகங்கள் ஹம்சம் போன்ற மனிதர்கள்லாம் படிக்க மாட்டாங்க. காக்கை போல இருக்கிறவங்க தான் படிப்பாங்க அப்படின்ட்டார் அவர். வேதவியாசர் அவ்வளோ புத்தகங்கள்ல இருந்து எழுதியிருக்கார். ஆனா அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடினமா பேசுறாருன்னு பாருங்க நாரதர். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே புலனின்பம் சொல்லிதான் நாடிட்டு இருக்காங்க. புலனின்பத்துக்கு ஏற்றாற் போல் நீ புத்தகத்தை கொடுத்துட்டியே. எங்கெல்லாம் பகவானுடைய லீலைகள் பேசப்படுதோ அதெல்லாம் ஜெகத் பவித்ரம் பிரகிருணீத கரீச்சித். ஜெகத்தையே சுத்தம் பண்ணிடும். எங்கெல்லாம் ஹரிகதா பேசுறாங்களோ அது லோகத்துக்கே பவித்திரமானது. எங்கெல்லாம் பகவானுடைய விஷயங்கள் பேசப்படலையோ அங்கெல்லாம் பவித்திரமே ஆகாது. அதெல்லாம் அசுத்தமான இடமா இருக்கும். பகவான பத்தியான விஷயங்கள் இப்ப ராமாயணம், மகாபாரதம் அந்த காலத்துல நிறைய இடத்துல பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அது கேட்க கேட்க நம்மளுடைய ஹிருதயம் தூய்மை அடையுது. இதுதான் ஜெகத் பவித்ரம். ஜெகத்தை பவித்திரம் பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய லீலைகளை கேட்டா மட்டும்தான் பவித்திரமாகணும். சேத்தோ தர்ப்பணமார்ஜுனம். நம்ம ஹிருதயத்துல நிறைய அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கு வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா பகவானுடைய கதையை கேட்கணுமா. ஸ்ருண்வதாம் சுகத கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்து அபத்ராணி. ஹிருதயத்துல நிறைய அபத்திரங்கள் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு.
அதெல்லாம் பவித்திரம் பண்ணணும்னா பகவானுடைய கதையை கேட்கணுமா. அப்போ இந்த ஜகத்தையே பவித்திரம் பண்ணக்கூடிய அந்த ஹரிகதைய வந்து கேட்கக்கூடிய ஒரு புத்தகம் ஹம்சம் போன்ற இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப பிரியமானது. ஆனா அப்படி ஜகத்தையே பவித்திரம் பண்ணக்கூடிய விஷயங்களை போடாம அதை மறைச்சு அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வரலாங்கிற பேர்ல புலனின்பத்துக்கு உதவக்கூடிய சொர்க்கலோகத்துக்கு எப்படி போறது, பித்ருக்களுக்கு இந்த பிண்டம் செஞ்சு அவங்கள எப்படி நம்ம வந்து காப்பாத்துறது, அடுத்த பிறவி நம்ம எப்படி சுகமா அனுபவிக்கிறது, எப்படி ஒரு நல்ல ஒரு ராஜாங்கத்தை பெறுறது, நல்ல மனைவியை பெறுறது, இந்த மாதிரியான கர்ம காண்டத்திலேயே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிக நாட்டம் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் யஞ்ஞம் செய்யறதுன்னு சொல்லியான விஷயங்களை வேதத்துல கொடுத்து தர்மத்துக்கும் அர்த்தத்துக்கும் காமத்துக்கும் கொடுத்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுல மக்களுக்கு நாட்டத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாம் எந்த காலத்துல அவங்களுக்கு வந்து ஹரிபக்தியில இருந்து நாட்டம் வர்றதுக்கு உதவ போகுது. அதனால இது எல்லாமே காக்கைகளுக்கான கூடாரம் சொல்லிட்டார். ஏன்னா என்னதான் நம்ம வந்து தர்ம அர்த்த காமத்துல ஈடுபட்டா கூட பகவானுடைய ஹரிபக்திக்கு வராத வரைக்கும் அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸான ஒரு காவியம் தான், ஒரு விஷயம்தான். தர்ம சுனிஷித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசிய நோத்பாதையேதி அதிரத்தின் ஸ்ரமையே வகி கேவலம். வேதவியாசருக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருந்தா கூட அவரோட படைப்பு வந்து மக்களை புலனின்பத்திலேயே மூழ்கி வச்சிடுங்கிறதுனாலதான் வேதவியாசரை இந்த அளவுக்கு நாரதர் கண்டிக்கிறார். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னும் தெளிவா புரிய வரும் எதனால வேதவியாசர் வந்து இந்த அளவு நாரதர் கண்டிக்கிறார் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறோம், இந்த உலகத்தை பவித்திரம் பண்ணக்கூடியது பகவானுடைய புகழ் வாய்ந்த லீலைகள் தான். உலகத்தை பவித்திரம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப இந்த காலத்துல நிறைய பேர் எப்ப பார்த்தாலும் இந்த பவித்திரம்னு பேசுவோம். நம்ம வந்து நாட்டை சுத்தப்படுத்தணும், நம்மளுடைய ஏரியை சுத்தம் பண்ணணும், நம்மளுடைய நதியை சுத்தம் பண்ணணும், நம்மளுடைய ஊரை சுத்தம் பண்ணணும், எங்க ஊரு கிளீன் சிட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. எங்களுடைய நதியை நாங்க வந்து கிளீனான ரிவரா கொண்டு வரப்போறோம், காவேரியை சுத்தம் பண்ண போறோங்கிறாங்க, எங்க ஏரியை சுத்தம் பண்ண போறோங்கிறாங்க, ஸ்வச் இந்தியா ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்றாங்க, நாட்டை சுத்தம் பண்றோம் அப்படின்னு. ஆனா பாகவதத்துல என்ன சொல்லுது, சித்திரபதம் ஹரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரகிருணீத் கரிச்சித். ஹரேர் யசோ, யசோனா புகழ். பகவான் ஹரியோடைய புகழை பாடும்போது மட்டும்தான் ஜகத்துக்கே பவித்திரம் வருமா. நீங்க வந்து ஜகத்தை பவித்திரம் பண்ணக்கூடிய ஹரியோட புகழை பாடாத வரைக்கும் கேட்காத வரைக்கும் மத்த என்னதான் நீங்க தூய்மை பண்ணாலுமே சரி அது அழுக்குலதான் போய் முடியும். ஏன்னா பகவானோட ஹரியோடைய கதையை கேட்கும் போது ஹார்ட் தூய்மை ஆயிடும், ஹிருதயம் தூய்மையாச்சு அப்படின்னா வெளியே எல்லாம் தூய்மை ஆயிடும். வெளியில இப்ப நல்லா பார்க்கலாம், இந்த காலத்துல பெரிய பெரிய என்ன தவறு செய்யக்கூடிய ஜாம்பவான்களா இருக்கட்டும், இல்ல நமக்கே நம்ம தலைவர்களே தெரியும், அவங்க நல்லா வெளிப்புறத்துல வரும்போது நல்லா குளிச்சுட்டு வந்து பேசிடுவாங்க. அப்போ வெளிக்குளியல் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு அவங்களுக்கு மாசு இருக்குன்னு தெரியும். இப்ப இந்த இந்த காலத்துல கூட நம்ம வந்து அஃப்கோர்ஸ் வெளியில குளியல் கூட நிறைய பேருக்கு இல்ல, அது ரொம்ப தமோ குணம். பட் வெளியில குளியல் இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஹிருதயம் அழுக்கா இருக்கு அப்படின்னா அப்ப வெளி குளியல் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும். ஆனா உள்ளுக்குள்ள ஹிருதயம் தூய்மையா இருக்கு அப்படின்னா வெளியே எல்லாமே சுத்தமாயிடும். இப்போ உள் தூய்மையான நம்ம ஹிருதயத்தை தூய்மை பண்ணாத வரைக்கும், இப்ப நமக்கு ஹிருதயம் தூய்மையா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வெளி தூய்மை பத்தி பேசுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து நாட்டு சுத்தம் பண்ணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஏரி சுத்தம் பண்ண ஒண்ணுமே கிடையாது. ஏரியை சுத்தம் பண்ணி, நாட்டை சுத்தம் பண்ணி, இல்ல நம்ம ஊரை சுத்தம் பண்ணி, அதுல என்ன காசு அடிக்கலாம், அதுல என்ன பேரை வாங்கலாம், அதுல என்ன எப்படி நான் என்னுடைய புகழுக்கு சேர்த்துக்கலாம்னு சொல்லி ஹிருதயம் தூய்மை இல்லாத வரைக்கும் மத்த தூய்மைகள் அப்படிங்கிற பேர்ல வெறுமனே அது வந்து ஒரு ஏச்சு பொழப்புக்கான ஒரு வேலைதான் நடக்குமே தவிர உண்மையான பவித்திரம் நடக்காது. ஆனா ஹிருதயம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுக்கு ஒரு நாட்டை இருந்து அசுத்தம் பண்ண போறோம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு நதியை ஏன் நம்ம அசுத்தம் பண்ண போறோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏன் ஒரு ஒரு ஊரை இருந்து அசுத்தம் பண்ண போறோம். இயற்கையாகவே ஹிருதயம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீடையும் தூய்மையா வச்சிருப்போம், நம்ம தெருவையும் சுத்தமா வச்சிருப்போம், நம்மளுடைய நாட்டையும் சுத்தமா வச்சிருப்போம், ஊரை சுத்தமா வச்சிருப்போம். இன்ஃபேக்ட் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டு நம்ம. அப்ப அந்த ஜகத்தை பவித்திரம் பண்ணக்கூடியது ஹரேர் யசோ. நம்முடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஹரியுடைய புகழை கேட்கறதுல மட்டும்தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஹரியோட புகழை கேட்கணும் அப்படின்னா அது வந்து ஹம்சம் போன்ற பக்தர்கள், ஹம்சம் போன்ற கூடிய நபர்கள் தான் அதுல ஈடுபடுவாங்க. இப்போ ஹம்சம் போன்ற பக்தர்களுக்காக நீ ஒரு புத்தகம் எழுதணும், நீ எழுதின புத்தகங்கள் எல்லாமே பகவானுடைய புகழை பத்தியே இல்லையே, அது எல்லாமே காகைகளுக்கான ஒரு கூடாரம்,
அங்க இருந்து ஹம்சம் போன்றவர்கள்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றார். இப்ப நாரத முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளவு வேதங்களை எழுதி வச்சீங்க, அந்த வேதங்கள் வந்து வாயசம் தீர்த்தம், வெறுமனே காகங்களுக்கான ஒரு தீர்த்தமே தவிர ஹம்சம் போன்றவர்கள்லாம் அந்த புத்தகங்கள்ல நாட்டம் காட்ட மாட்டார்கள். ஹம்சங்களுக்கான ஒரு புத்தகத்தை எழுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நாரத முனிவருடைய கட்டளைக்கு இணங்க வேதவியாசர் எழுதுறார். அதனாலதான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து பரமஹம்ச சம்ஹிதைன்னு சொல்லுவாங்க. பரமஹம்சர்களுக்கான புத்தகம்னு பாகவதத்தை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பாகவதம் பவித்திரம் பண்ணக்கூடிய விஷயம் இது. ஏன்னா பகவானுடைய ஹரியுடைய புகழ் தான் இந்த பாகவதம் முழுக்க இருக்கு. இப்ப நம்ம 11வது ஸ்லோகத்துக்கு போகலாம். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபதவத்யபி நாமான்யனந்தஸ்ய யசோ அங்கிதானி யத் ஷృण्वन्ति गायन्ति गृह्णन्ति साधवः. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். தத் அந்த ஹரே கிருஷ்ணா. ம். தத் ஹரே அந்த கிருஷ்ணா. வாக் இலக்கியம் விசர்க படைப்பாகும். ஜனதா பொதுமக்கள் அக பாவங்கள் விப்ளவ புரட்சிகரமான யஸ்மின் எதில் பிரதி ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகமும் அபத்தவதி ஒழுங்காக துவக்கப்படவில்லை. அபி என்ற போதிலும் நாமானி உன்னத நாமங்கள் முதலியவற்றை அனந்தஸ்ய எல்லையற்ற பகவானின் யச பெருமைகள் அங்கிதானி விவரமாக விளக்கப்பட்டுள்ள யத் எது சுருண்வந்தி கேட்கின்றனர், காயந்தி பாடுகின்றனர், கிருநந்தி ஏற்றுக்கொள்கின்றனர், சாதவ தூய்மை அடைந்த நேர்மையான மனிதர்கள். ஹரே கிருஷ்ணா. பொருள் மொழிபெயர்ப்பு வாசிக்கவா மாதாஜி? பிரபுஜி. மொழிபெயர்ப்பு. அதே சமயம் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழிதவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. பொருளுரை: கெட்டதிலிருந்து நல்லதை எடுத்துக்கொள்வது சிறப்புடைய சிந்தனையாளர்களின் ஒரு தகுதியாகும். புத்திசாலியான ஒருவன் விஷத்திலிருந்து அமிர்தத்தையும், அசுத்தமான இடத்திலிருந்து தங்கத்தையும், இழிவான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல தகுதியுள்ள மனைவியையும் மற்றும் தீண்டத்தகாத ஒரு மனிதனிடமிருந்து அல்லது ஆசானிடமிருந்து நல்ல பாடத்தையும் கற்க வேண்டும். இவை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சில நல்ல உபதேசங்களாகும். ஆனால் ஒரு முனிவர் சாதாரண மனிதனை விட மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் பரமபுருஷரை போற்றி புகழ்வதில் ஆழ்ந்திருக்கிறார். ஏனெனில் பரமபுருஷரின் புனித நாமத்தையும் புகழையும் பரப்புவதால் அசுத்தமடைந்த உலக சூழ்நிலை மாறும். மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற உன்னதமான இலக்கியங்களை பரவச் செய்வதால் மக்கள் தங்களது நடவடிக்கைகளில் நிதான புத்தி உள்ளவர்களாக மாறுவார்கள். ஸ்ரீமத் பாகவதத்தின் இக்குறிப்பிட்ட சுலோகத்திற்கு நாம் விளக்கு உரை அளித்துக் கொண்டிருந்த போது ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. நமது அண்டை நாட்டு நண்பனாகிய சீனா இந்தியாவின் எல்லைப்புறத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் தாக்கியது. அரசியல் விவகாரங்களில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இருப்பினும் சீனாவும் இந்தியாவும் முன்பு பல நூற்றாண்டு காலமாக பகையில்லாமல் அமைதியாக வாழ்ந்து வந்தன. காரணம் என்னவெனில் அக்காலங்களில் அவர்கள் தெய்வ உணர்வு கொண்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தனர். அத்துடன் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் கடவுள் உணர்வும் இதய தூய்மையும் எளிமையும் கொண்டவையாக இருந்தன. அச்சமயத்தில் அரசியல் தந்திரம் எனும் கேள்விக்கே இடமில்லாமல் இருந்தது. வசிப்பதற்கு அவ்வளவு பொருத்தமாக இல்லாத நிலப்பரப்பின் மீது சச்சரவுகளுக்கான காரணம் சீன இந்திய தேசங்களுக்கு இருக்கவில்லை. இவ்விஷயத்தில் சண்டை செய்வதற்கான காரணம் நிச்சயமாக இல்லை. ஆனால் நாம் ஏற்கனவே விளக்கியது போல் கலியுகத்தின் காரணத்தால் சிறிய கோபமூட்டும் விஷயத்தினாலும் சண்டை நிகழக்கூடிய வாய்ப்பு எப்பொழுதுமே உள்ளது. விவாதிக்கப்பட்ட பிரச்சனை இதற்கு காரணம் அல்ல, ஆனால் இந்த யுகத்தின் தூய்மையற்ற சூழ்நிலையே இதற்கு காரணமாகும். பரமபுருஷரின் நாமத்தையும் புகழையும்
போற்றி துதிப்பதை நிறுத்திவிட மக்களின் ஒரு பிரிவினரால் பிரச்சார ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆகவே உலகம் முழுவதிலும் ஸ்ரீமத் பாகவத்தின் செய்தியை பரப்ப வேண்டிய பெரும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவத்தின் உன்னதமான செய்தியை உலகமெங்கும் பரப்ப வேண்டியது ஒவ்வொரு பொறுப்புள்ள இந்தியரின் கடமையாகும். இதனால் மிகச்சிறந்த நன்மையை மட்டுமின்றி நாம் விரும்பும் உலக அமைதியையும் கொண்டு வர முடியும். பொறுப்புமிக்க இவ்வேளையை அலட்சியம் செய்ததன் மூலமாக இந்தியா தனது கடமையிலிருந்து தவறிவிட்டதால் உலகம் முழுவதிலும் இன்று அளவுக்கு அதிகமான சண்டை சச்சரவுகள் நிகழ்ந்துள்ளன. ஸ்ரீமத் பாகவதத்தின் உன்னதமான செய்தியை உலக தலைவர்கள் பெறுவார்களானால் அவர்களது இதயத்தில் மாற்றம் ஏற்படுவது நிச்சயம். பொதுமக்களும் இயல்பாகவே அவர்களை பின்பற்றுவார்கள். இக்காலத்து அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள். படிக்கிட்டீங்களா பிரபு? ஹரே கிருஷ்ணா, படிங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இக்காலத்து அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் தலைவர்கள் ஆகியோரின் கரங்களில் பொதுமக்கள் கருவியாக உள்ளனர். தலைவர்களுக்கு மட்டும் இதய மாற்றம் ஏற்படுமானால் உலக சூழ்நிலையில் பூர்ணமான ஒரு மாற்றம் ஏற்படுவது உறுதி. பொதுமக்களின் கடவுள் உணர்வை மறுபடியும் உயிர்த்தெழ செய்வதற்கும் உலக சூழ்நிலையை தெய்வீகமாக மாற்றுவதற்கும் மிக சிறந்த இந்நூலை அளித்து இதன் மூலமாக தெய்வீகமான செய்திகளை எடுத்துச் சொல்லும் நேர்மையான முயற்சியை நாம் மேற்கொண்டுள்ளோம். இம்முயற்சியில் பல கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்ததை நாம் அறிவோம். இந்த நூலை குறிப்பாக ஒரு அந்நிய மொழியில் அளிப்பதானது நிச்சயமாக தோல்வியாகவே இருக்கும். இதை நல்ல முறையில் அளிக்க வேண்டும் என்று நாம் நேர்மையாக முயற்சித்த போதிலும் இதில் மிகவும் அதிகமான இலக்கிய முரண்பாடுகள் இருக்கவே செய்யும். இவ்விஷயத்தில் குறைகள் பல இருப்பினும் இது சர்வசக்தி படைத்த இறைவனை புகழ்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நேர்மையான முயற்சி என்பதையும் இவ்விஷயத்தின் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு இதை சமூக தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நாம் உறுதியாக நம்புகிறோம். ஒரு வீட்டில் தீ பற்றி கொள்ளும் போது வீட்டில் வசிப்பவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களின் உதவியை பெறுவதற்காக வீட்டை விட்டு வெளியே செல்கின்றனர். அண்டை வீட்டார் அந்நிய தேசவத்தராக இருக்கக்கூடும். இருப்பினும் தீயின் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மொழியை அறியாமலேயே தனது நிலையை அண்டை வீட்டுக்காரருக்கு புரியும்படி செய்து விடுகின்றனர். ஒரே மொழியில் நிலைமையை வெளிப்படுத்தாத போதும் அண்டை வீட்டினர் தேவையை புரிந்து கொள்கின்றனர். அசுத்தமடைந்துள்ள உலக சூழ்நிலை முழுவதிலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் உண்மையான இச்செய்தியை பரப்புவதற்கும் இதே போன்று ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. இது ஆன்மீகமான நன்மைகளை கொண்டதொரு நுணுக்கமான விஞ்ஞானம் ஆகும். எனவே நுணுக்கமான உள் விவகாரத்தில் தான் நாம் அக்கறை கொண்டிருக்கிறோம், மொழியில் அல்ல. மிக சிறந்த இந்நூலின் உள் விவரங்களை உலக மக்கள் புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம். உலக மக்கள் அளவுக்கு அதிகமான பௌதிக செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கோபத்தை தூண்டும் மிக சிறிய சம்பவம் நிகழ்ந்தாலும் ஒருவர் மற்றொருவரை தாக்குகிறான். ஒரு நாடு மற்றொரு நாட்டை தாக்குகிறது. இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. இதுவே தொல்லைகள் நிறைந்த இக்கலியுகத்தின் சட்டமாகும். எல்லா வகையான இழிவான செயல்களாலும் சூழ்நிலை ஏற்கனவே கெட்டுவிட்ட நிலையில் இருக்கிறது. இதை எல்லோருக்கும் நன்கறிவர். புலன் இன்பத்திற்குரிய பௌதிக கருத்துக்கள் நிரம்பிய தேவையற்ற இலக்கியங்கள் பல உள்ளன. பல நாடுகளில் ஒழுங்குகேடான இலக்கியங்களை கண்டுபிடித்து அவற்றை தடை செய்வதற்காக அரசாங்கத்தால் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசாங்கமோ பொதுமக்களின் தலைவர்களோ இத்தகைய இலக்கியங்களை விரும்பவில்லை என்பதையே இது குறிக்கிறது. இருப்பினும் புலன் இன்பத்திற்காக மக்கள் அவற்றை விரும்புவதால் அவை கடைத்தெருவில் விற்கப்படுகின்றன. பொதுமக்கள் எதையாவது படிக்க விரும்புகின்றனர். அது ஒரு இயற்கையான சுவாபமாகும். ஆனால் அவர்களுடைய மனங்கள் அசுத்தமானதாக இருப்பதால் அவர்கள் நூல்களை படிக்க விரும்புகின்றனர். இத்தகைய சூழ்நிலைகளில் ஸ்ரீமத் பாகவதத்தை போன்றதொரு உன்னத இலக்கியம் பொதுமக்களுடைய நேர்மையற்ற செயல்களை குறைத்துவிடும். அத்துடன் விறுவிறுப்பான நூல்களை படிக்க வேண்டுமென்ற அவர்களது எண்ணத்திற்கு உணவாகவும் இது விளங்கும். ஆரம்பத்தில் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் மஞ்சள் காமாலையால் துன்பப்படுபவன் கற்கண்டை சாப்பிட்ட தயங்குகிறான். ஆனால் மஞ்சள் காமாலையை போக்கும் ஒரே மருந்து கற்கண்டுதான் என்பதை நாம் அறிய வேண்டும். அதை போலவே பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் படிப்பதே பொதுமக்கள் விரும்பப்படி செய்வதற்கான முறையான பிரச்சாரம் செயற்படுத்தப்பட வேண்டும். இது மஞ்சள் காமாலை போன்ற புலனின்பம் என்ற நோய்க்கு கற்கண்டை போல் அருமருந்தாக செயற்படும். மக்களுக்கு இந்த இலக்கியத்தில் ஒரு சுவை ஏற்பட்டு விட்டால் சமூகத்திற்கு விஷத்தை அளிக்கும் மற்ற நூல்கள் தானாகவே மறைந்துவிடும். ஆகவே ஸ்ரீமத் பாகவதம் இப்பொழுது பல குறைகளுடன் அளிக்கப்பட்ட போதிலும் மனித சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இதை வரவேற்பார்கள் என்று நாம் நம்புகிறோம்.
ஏனெனில் கருணை கூர்ந்த இந்த அத்தியாயத்தில் தோன்றுள்ள ஸ்ரீ நாரதரால் இது பரிந்துரைக்கப்படுகிறது. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதுடைய இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல எந்த குறைகளுமே கிடையாது. ஆனாலும் ஸ்ரீல பிரபுபாதர் எந்த அளவு பணிவா, நான் இதை ஆங்கிலத்துல, ஸ்ரீல பிரபுபாதர் இப்ப நம்ம தமிழ்ல படிக்கிறோம். ஸ்ரீல பிரபுபாதர் இது ஆங்கிலத்துல முதல்ல நமக்கு கொடுத்திருக்கார். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஆங்கிலத்துல கொடுத்த இந்த புத்தகத்தை அவர் பணிவா சொல்றாரு. நான் இந்திய தேசத்துல பெங்காலி பாஷையில அஹ், பேச்சு வளர்ந்தவர். எனக்கு ஆங்கிலங்கிறது அந்நிய பாஷை. ஆனா அவர் அந்நிய பாஷையில நான் இந்த ஸ்ரீமத் பாகத்தை நான் எழுதியிருக்கேன். அதனால இதுல நிறைய தவறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. இது இந்த மொழிகள்ல இருக்கக்கூடிய தவறுகளே தவிர பிரபுபாதர் எழுதின சித்தாந்தத்துல எந்த விதமான ஒரு தவறுகளும் கிடையாது. யார் ஒருத்தவங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களை கேட்டிருக்காங்களோ, அவரோட புத்தகங்களை படிச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பிரபுபாதருடைய அந்த ஆங்கில புலமை கூட ஒரு தன்னிகரற்றதுதான். ரொம்ப அற்புதமா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. நம்மலாம் இங்கிலீஷ்ல படிச்சனால நம்மளால சொல்ல முடியும். பிரபுபாதர் ரொம்ப அருமையா இது இங்கிலீஷ்லயே அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஆங்கிலத்துல பிரசன்ட் பண்ணதுல கூட எந்த விதமான ஒரு குறைகள், தவறுகளுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ஆச்சாரியரா இருக்கார். அ உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கார். அவர் எந்த அளவு பணிவா எழுதுறாருன்னு பாருங்க. குறைகளோடு இந்த பாகவதத்தை படைக்கப்பட்டிருந்தாலும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, அப்ப அந்த அளவு அவர் பணிவா இருக்கார். ஆனா அவர் எழுதின இந்த பாகத்துல எந்த குறையுமே கிடையாது. பிரபுபாதர் இங்க போட்டிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, இந்த பாகத்தை நான் குறையோட எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரும் பிரபுபாதர் அப்படி நினைச்சு அவருக்கு அபராதம் பண்ண வேண்டாம். நமக்கு வாழ்க்கைக்கும் பிறவிதோறும் நமக்கு பாகவதம் புரியாமலே போயிடும். அவர் பணிவா எழுதுறாரு இந்த மாதிரி. அவர் பணிவா இந்த மாதிரி எழுதுறார். அப்படியே யாராவது ஒருத்தவங்க அது குறைகள்னு சொல்லி சில ஆங்கிலம் நல்லா தெரிந்தவங்க, இல்ல இதுலயும் நிறைய மிஸ்டேக் எல்லாம் இருக்கு. இதுல இலக்கணம் சரியில்ல. இதுல வார்த்தைகள் பயன்படுத்துறது சரி கிடையாது. இது இந்த மாதிரி போட்டிருக்கலாம், அந்த மாதிரி போட்டிருக்கலாம். நம்ம இலக்கியம்னு எழுதுறோம்னா அது இந்த மாதிரியான ஒரு குணங்கள் கொண்டு இருக்கணும்னு சொல்லி ஒரு மேதாவியோட பேசக்கூடிய சில இலக்கியக்காரர்கள்லாம் ஏதாவது சொன்னா கூட அதற்கான ஒரு எதிர் ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் பாகவதத்துல. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அவதவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானி யத் ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, பகவானுடைய புகழ பாடக்கூடிய இந்த பாகவதம், இதோடைய படைப்புல ஏதாவது அபத்தம் தமிழ்ல கூட சொல்லுவாங்க. அபத்தம், என்னடா அபத்தம் பண்றியா அப்படின்னு. அபத்தம்னா அது ஏதாவது ஒரு தவறோட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு அபத்தம் இந்த மாதிரியான புத்தகத்துல இருந்தா கூட, எந்த மாதிரி புத்தகம்? பகவானையே புகழக்கூடிய ஒரு புத்தகம் இந்த பௌதீக பந்தத்துல சிக்கிக் கொண்டு பௌதிக வாழ்க்கையில மூழ்கி தன்னையே நாசமாகக்கூடிய அந்த மாதிரியான நபர்களை திருத்தி அவங்களுடைய வாழ்க்கையில புரட்சி ஏற்படுத்தக்கூடிய, விப்ளவன புரட்சி, அவங்களோட வாழ்க்கையில புரட்சி ஏற்படுத்தக்கூடிய பகவானை பற்றிய புகழ் வாய்ந்த அந்த இலக்கியத்துல ஏதாவது அபத்தம் இருந்தா கூட உயர்ந்த சாதவர்களான பரமஹம்சர்கள் அத ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அதை கேட்டு பாடி புகழ்ந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏன்னா நோக்கம் பகவான புகழத்தானே செய்யணும். பகவானுடைய புகழ பாடணும்னு ஒரு காவியத்தை ஒருத்தர் எழுதியிருக்கார். இந்த பகவானுடைய புகழை கேட்கறனால நம்மளுடைய ஹிருதயத்துல அனார்த்தங்கள் எல்லாம் போய் மிகப்பெரிய ஒரு புரட்சி அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துமே. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செய்யக்கூடிய ஒரு காவியம் எங்கேயாவது ஒரு மொழி பிழை இல்ல ஏதாவது ஒரு நம்மளுடைய சின்ன சின்ன குறைகளோட அது ஒரு அபத்தமே இருந்தா கூட பகவான புகழ்றதுக்காக இந்த காவியம் இருக்கு அப்படின்னா, சாதவர்கள் அத ஸ்ருண்வந்தி கேட்டு காயந்தி பாடி கிருணந்தி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்துல ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஒன்னு தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ. சரி, பகவானுடைய போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தையே பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த பகவானுடைய புகழ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த ஒரு காவியத்தை ஹம்சர்களுக்கான ஒரு புத்தகம், அதை எழுதணும்னு சொல்லி சொல்றார். சரி, அப்படிப்பட்ட அந்த புத்தகங்கள் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அது விப்ளவா செய்யும் அப்படிங்கிறாரு. விப்ளவம் அப்படின்னா புரட்சி. இந்த காலத்துல எல்லாமே புரட்சி. நம்ம அந்த கடந்த ஒரு 200-300 வருஷமா பாக்குறோம், நிறைய புரட்சிகள் வந்துட்டே தான் இருக்கு.
பிரெஞ்சு ரெவல்யூஷன்னாங்க, இல்ல கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன்னாங்க. இப்ப இந்த மாதிரி புதுசு புதுசா ஒரு புரட்சி வந்துட்டே தானே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு புரட்சி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த புரட்சி, அந்த புரட்சின்னு சொல்லி புரட்சி செய்றது தான் இந்த காலத்துல ஒண்ணு இருக்கு. அந்த புரட்சி அப்புறம் போயிடும். அப்புறம் அடுத்த புரட்சி வரும். இந்த மாரி பௌதிக உலகம்னாலே ஏதாவது ஒரு புரட்சி வந்துட்டே தான் இருக்கு. ஆனா உண்மையான புரட்சி அப்டின்னா, பகவான புகழக்கூடிய விஷயங்கள ஒருத்தன் கேட்டு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயம் தான் உண்மையான புரட்சி. இவ்ளோ நாள் மாயாக்கே தொண்டு செஞ்சு ஜென்ம மிருத்யு ஜரா வியாதியிலே சிக்கி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுடைய அந்த மாயாவுடைய சேவைய கைவிட்டு கிருஷ்ணருடைய சேவைக்கு ஒருத்தவன பிடிக்க வைக்குது அப்படின்னா, அதுதான் புரட்சிகரமான ஒரு செயல். அப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இஸ்கான அமைத்திருக்கார். அற்புதமான இந்த புத்தகங்கள் மூலமா நிறைய பேரோட வாழ்க்கையில கிருஷ்ண பக்திய குடுத்து, மாயாவோட சேவையிலிருந்து கிருஷ்ண சேவைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, இது உண்மையான புரட்சி. மத்த புரட்சிலாம் புரட்சி கிடையாது. இந்த மாயாவோட சேவைய விட்டு இன்னொரு மாயாவோட சேவைக்கு போறோம். அவ்வளவுதான். நீங்க இந்த பிரெஞ்சு புரட்சியில இருந்து நீங்க கம்யூனிஸ்ட் புரட்சிக்கு போறீங்க. கம்யூனிஸ்ட் புரட்சியில இருந்து சோசியல் புரட்சிக்கு போறீங்க. இல்ல இந்த புரட்சியில இருந்து டெமோக்ராட்டிக் புரட்சின்னு சொல்லி போறீங்க. அதாவது ஒரு ஜெயில்ல இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போறதெல்லாம் புரட்சி கிடையாது. ஜெயில விட்டே வெளியில வர்றது தானே புரட்சியா இருக்க முடியும். நான் வந்து சி கிளாஸ்ல இருந்து பி கிளாஸ்க்கு போறேன். பி கிளாஸ்ல இருந்து ஏ கிளாஸ்க்கு போறேன். இதெல்லாம் புரட்சி கிடையாது. எந்த புரட்சி பண்ணாலுமே சரி, அது நம்மள பௌதிக உலகத்துல பந்தப்படுத்துது அப்படின்னா, அது புரட்சி இருக்க முடியாது. அப்ப உண்மையான புரட்சி ஜனதாக விப்ளவோ அப்படின்னா, இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த மக்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த புரட்சிகரமான புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாகவதத்தை. அப்போ அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது பகவானுடைய புகழ். பகவானுடைய புகழ் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு முதல் 2 வரியில நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானி யத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹா. ஒண்ணு வந்து விப்ளவனா புரட்சி ஏற்படும். இன்னொன்னு வந்து அது வந்து தவறுகளோட படைத்திருந்தா கூட ஸ்டில் சாதவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பாடி அதை வந்து கேட்பார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றார். நம்ம அதை வந்து கவனிக்கணும். இந்த உலகத்துல நம்ம கலியுகத்துல வாழ்றோம். இது வந்து ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடிய ஒரு உலகம், ஒரு காலம். கலியுகத்தின் தாக்கத்தின் காரணமா தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவே நம்ம சண்டை போடுறோம். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இடத்துல சைனாவை வச்சு ஒரு உதாரணம் சொல்றார். இப்பவும் நமக்கும் சைனாக்கும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிரபுபாதர் இருந்த காலத்திலயும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிரபுபாதர் இருந்த காலத்துல சைனா வந்து இந்தியாவை நோக்கி ஒரு 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 படை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா, வடக்கு இருக்கக்கூடிய இடம் தான் எங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போருக்கு வர்றாங்க. இப்போ நம்ம அந்த லடாக்ல அந்த ஒரு போர் வர்றதை பார்க்க தான் செய்றோம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு விவசாயம் பண்ண முடியாது. அந்த நிலம் வந்து யாருக்கும் பிரயோஜனமா இருக்க போறது கிடையாது. பட் பிரயோஜனமற்ற அந்த ஒரு நிலத்துக்காக தேவையில்லாம ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க. ஏதாவது ஒரு பிரயோஜனத்துமில்ல ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டாங்கன்னாவாது, சரி ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கும் கூட தேவையில்ல தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்ப தேவையில்லாம சண்டை போடணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு இடத்துக்காக சண்டை போடுறாங்கிறத பார்க்கிறோம். ஆனா இதற்கு முன்னாடி இந்தியாவுக்கும் ஒரு சைனாக்கும் அந்த மாரி ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. இந்தியாவா இருக்கட்டும், இல்ல சைனாவா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு நாடா, ஒரு நண்பர்கள் போல தான் இருந்ததுங்கிறத பார்க்கிறோம். நீங்க முன்னையும் பார்க்கலாம். நெறைய எழுத்தாளர்கள்லாம் சைனால இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து நெறைய விஷயங்கள கற்றுக்கொண்டார்கள். இந்தியாவோட புகழ்லாம் கூட நம்ம சைனாவோட இடத்துலலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டான ஒரு நண்பன் போல ஒரு நாடா இருந்த ஒரு 2 நாடுகள், இப்ப ஏன் தேவையில்லாம ஒரு சண்டை போடணும்? அதுக்கு காரணம் என்னன்னு சில பிரபுபாதர் சொல்றார். எப்போ வந்து பகவான புகழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிபந்தனைய வந்து தலைவர்கள்லாம் கைவிட்டார்களோ, அப்பவே இந்த நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சுருச்சு. இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, அது என்ன எல்லாம் கடவுள புகழணும்னு அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்கா பகவான புகழக்கூடிய ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு 2 நாடுகளுமே செய்றாங்க. இப்ப இந்தியாலயும் இப்ப இந்தியால அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் பொதுவா
இந்தியாலயும் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா நாஸ்திகர்களா தான் இருக்காங்க. நாஸ்திகர்களுக்கு கடவுளை புகழணும் எங்க நினைக்க போறாங்க? நம்ம ஜெகத் பவித்ரம் பிரகுணீத கரிச்சித், பகவானை புகழக்கூடியது எல்லாமே ஜெகத்தை பவித்திரம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவோம். நாஸ்திகர்களுக்கு பகவானை மேல நம்பிக்கையே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்படி ஜெகத்தை பவித்திரம் பண்ணக்கூடிய அந்த பகவானுடைய புகழ் பாடுறதுக்கு அனுமதிப்பாங்க? ஆனா பகவான புகழக்கூடிய விஷயங்களை செய்யாதனாலதான் இந்த நாட்டிலையும் சரி, இந்த உலகத்திலயும் சரி எல்லா பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஜெகத்தை பவித்திரக்கூடிய பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை நம்ம செய்யல அப்படின்னா, அப்ப கண்டிப்பா சண்டை சச்சரவு தான் வரும். அதனாலதான் இந்தியாவுக்கும் சைனாக்கும் சண்டை. சைனாலையும் சண்டை, இந்தியாலையும் சண்டை அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பகவான புகழக்கூடிய விஷயங்களை நம்ம செய்ய மறந்துட்டோம். அப்போ அதனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க தேவைப்படுது. யார் ஒருத்தர் பகவானுடைய புகழ் எடுத்து பாடுகிறார்களோ அப்போ அந்த உலகத்துல ஒரு பவித்திரம் நடக்குது. இப்போ இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுதுங்கிறத பிரபா சொல்றார். இப்ப நமக்கும் சரி, நம்மளுடைய நண்பர்களுக்கும் சரி, இல்ல நமக்கும் நம்ம நண்பர் ரொம்ப நாள் நம்மளோட நண்பரோட பழகி இருப்பார். திடீர்னு நமக்கு எதிரியா இருப்பாங்க. ரொம்ப நாள் நம்ம நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க நம்மளோட நல்லா பழகி இருப்பாங்க. திடீர்னு எதிரியா இருப்பாங்க. ரொம்ப நாள் நம்மளுடைய இப்ப தமிழ்நாடுக்கும் கர்நாடகா, இப்ப நான் கர்நாடகால உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நீங்களாம் தமிழ்நாட்டுல உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். தமிழ்நாடும் கர்நாடகாவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே தேசம் தான். நம்ம இதுக்கு சண்டை பண்ண அவசியமே இல்ல. ஆனாலும் எதுக்கு ஒரு காவிரி பிரச்சனைன்னு சொல்லி தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவும் ஒரு சண்டை வரணும்? இல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் சரி, முன்ன எல்லாமே ஒரே நாடா இருந்தது. இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு. ஏன் சண்டை போடணும்? இப்ப இந்தியாவும் சைனாவும் ஏன் சண்டை பண்ணணும் அப்படின்னா, இப்போ பகவான புகழக்கூடிய விஷயத்த நம்ம எல்லாம் கைவிட்டோம். முன்ன எல்லாருமே சேர்ந்து நண்பர்களா தான் இருந்தோம். அப்போ உண்மையிலேயே நமக்கு நாடுகளுக்குள்ள ஒரு நட்புறவு வரணும். ஒரு மாநிலத்துக்கு இடையில ஒரு நட்புறவு வரணும். ஒரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் உள்ள ஒரு நட்புறவு வரணும். நம்மளுடைய நண்பர்களுக்குள்ள ஒரு நல்ல நட்புறவு வரணும். நம்ம குடும்பஸ்தர்களுக்குள்ளேயே ஒரு நல்ல நட்புறவு வரணும் அப்படின்னா, எல்லாருமே கூடி சேர்ந்து பாகவதத்தை பத்தி பேசணும். இது செய்யறது மூலமா தான் உண்மையிலே சண்டை சச்சரவுகள் இல்லாம போகும். சண்டை சச்சரவு வர்றதுக்கான ஒரு காரணம் இது கலியுடைய காலம்னு சொன்னா கூட, பகவானுடைய புகழ் அங்க பாடிட்டோம் அப்படின்னா, அங்க போயிடும். கலௌ நஷ்ட பாகவதத்துல 12வது காண்டத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆஹ் இது சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு சொல்றார். கலேர் தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகா மகான் குணான் கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கஸ்ய ஜாயதி. கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய, யார் பகவானுடைய கீர்த்தனம் பண்றாங்களோ, கீர்த்தனம் இப்ப நம்ம பாகவதங்கிறது கீர்த்தனம் தான். பலி வையாசகி கீர்த்தனே, பகவான் கீர்த்தனம்ங்கிறது பகவானுடைய புகழ பாடுறது. அப்ப யார் ஒருத்தவங்க ஸ்ரீமத் பாகவதோட புகழ பாடுறாங்களோ அப்ப கலியுடைய தோஷங்கள்லாம் அங்க அண்டாதுன்னு சொல்லி இருக்கு. இப்ப கலியோட தோஷங்கள் காரணமா தான் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, நண்பர்கள் மத்தியிலேயே பிரச்சனை. அப்ப இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் பாகவதத்தை கொடுக்கணும். பாகவதத்தை கொடுத்தாலே ஹரியுடைய புகழ பரப்புறோம்னு அர்த்தம். ஹரியுடைய புகழ பரப்புறதுதான் நம்முடைய வேலை. ஹரியுடைய புகழ பரப்புறது கண்டிப்பா இந்தியர்களுக்கான கடமை. சைத்தன்ய மகாபிரபு அதனே சொல்றார். பாரத பூமிதே ஹொயில மனுஷ ஜென்மையார் ஜென்ம சார்த்தக கரிகர பரோபகார். பாரதத்துல நீ பிறந்துட்டியா, உனக்கு 2 கடமை இருக்கு. ஒரு கடமை, ஒன்ன நீ கிருஷ்ண பக்தி பண்ணி ஒன்ன நீ சரி பண்ணிக்கோ. நீ கிருஷ்ண பக்தியில சரியானக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கணுங்கிற. யாரே தேக்கோ தாரே காகோ கிருஷ்ண உபதேஷ். யார பாக்குறியோ அவங்க கிட்ட எல்லாமே கிருஷ்ண உபதேசத்தை பத்தி பேசணுங்கிற. கிருஷ்ண உபதேசங்கிறது பகவத்கீதையும் பாகவதம். கிருஷ்ணர் பேசின உபதேசம் பகவத்கீதை, கிருஷ்ணர் பற்றிய உபதேசம் பாகவதம். அதனால இந்த கிருஷ்ண உபதேசமான பகவத்கீதையும் பாகவதத்தையும் பாக்குறவங்கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு குறிப்பா இந்தியர்களுக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கார். அதுவும் அது கிரகஸ்தர்களுக்கும் முக்கியம். ஏன்னா இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த கட்டளை கொடுத்ததே ஒரு கிரகஸ்தர்களுக்கு தான். ஏன்னா கிரகஸ்தர்கள் நிறைய பேர் தினசரி பாக்குறாங்க. பாக்குறவங்ககிட்ட எல்லாம் நம்ம பேசணும். என்னங்க பாகவதம் படிக்கிறீங்களா? பாகவதம் கேக்குறீங்களா? பகவானுடைய புகழை பத்தி உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவு நீங்க நாட்டம் வச்சிருக்கீங்க? பகவானுடைய புகழை பரப்புறது இந்தியருடைய கடமை அப்படின்னு இங்க பிரபுபாதர் சொல்றார். அப்போ பிரபுபா இங்க சொல்றார், பொறுப்புள்ள ஒவ்வொரு இந்தியரும் அவனுடைய கடமையான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியருக்கு உலகத்துக்கு வேண்டிய
அந்த அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உலகம் முழுக்க எல்லாரும் அமைதி வேணும், அமைதி வேணும்னு சொல்றாங்க. எல்லாரும் நிறைய பிளான் போடுறாங்க. இதை செஞ்சா அமைதி வரும், அதை செஞ்சா அமைதி வரும்னு. பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் அமைதி வரும். நமக்கும் சரி, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி. இப்ப நமக்கு அமைதி வந்தா போதும்னு சொல்லி நம்ம மட்டும் பாகவதம் வச்சுக்கிட்டா அமைதி கிடைக்கும்னு கிடையாது. நமக்கு தொந்தரவு பண்றவங்களும் இருப்பாங்களே. ஓகே, எனக்கு பாகவதம் கிடைச்சிருச்சுங்க, என் வாழ்க்கை அமைதியா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க அமைதியை கெடுக்கிறதுக்குன்னு மத்தவங்க வந்து நிப்பாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அப்ப அவங்களுக்கும் பாகவதம் கொடுங்க. நம்ம எல்லாருக்கும் பாகவதம் கொடுத்தா மட்டும்தான் நமக்கே நல்லது. நமக்கு நல்லது, பாகவதம் கிடைச்சிருச்சு ஓகே. பட் மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கணுமே. அதுவும் ஒரு உயர்ந்த எண்ணம் தானே. அதுதான் உயர்ந்த எண்ணமும் கூட. வைஷ்ணவர்கள் அப்படின்னா பரதுக்க துக்கி. மத்தவங்க துக்கப்படுறத பார்த்து துன்பப்படுறவங்க தான் வைஷ்ணவர்கள். எனக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறவன் வைஷ்ணவனே கிடையாது. எனக்கு பாகவதம் கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா ஒரு வைஷ்ணவரோட எண்ணம் அப்படி இருக்கவே இருக்காது. எனக்கு பாகவதம் கிடைச்சிருக்கே, எனக்கே பாகவதம் கிடைச்சிருச்சே, அப்ப மத்தவங்களுக்கு ரொம்ப எளிமையில கிடைக்கும். நான் நான் ஒரு அசுரன்லே நான் தான் ஒரு நம்பர் 1 அசுரன். என்ன போல ஒரு மோசமானவன பார்க்க முடியாது. என்ன போல ஒரு அயோக்கியன பார்க்க முடியாது. எனக்கு ஒரு பாகவதம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அப்போ எனக்கு விட உசந்த நிலையில தான் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்ப பாகவதம் எளிமையா கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் எல்லா முயற்சியும் செய்யணும்னு சொல்லி, பாகவதம்ங்கிறது பொறாமையற்றவர்களுக்கானது. அதனால பாகவத நம்ம மத்தவங்களுக்கு நம்ம வந்து குடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, பொறாமை குணம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு பொறாமை குணம் இருக்கு அப்படின்னா, பாகவதத்த நம்ம மட்டும் வச்சுக்கிடுவோம். ஆனா அப்படிப்பட்ட பொறாமை குணத்தோட நம்ம மட்டும் பாகவதம் வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா, நமக்கு பாகவதம் புரியவே புரியாம போயிடும். இப்போ பாகவதத்த விநியோகம் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பகவானே நமக்கு கட்டளை குடுக்குறாரு, இத போய் செய்யணும் அப்படின்னு. யார் ஒருத்தர் அப்படி செய்றார்களோ, அவர் எனக்கு பிரியமானவர்ன்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்ப நம்மலாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவர் ஆகணும் தான் வாழ்க்கையோட குறிக்கோளே. கிருஷ்ணரை நேசிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள். கிருஷ்ணருக்கு பிரியமானதா இருக்கணுங்கிறதுக்காக தானே எல்லாமே செய்றோம். ஆனா அப்படிப்பட்ட கிருஷ்ணருக்கு பிரியமானவர் ஆகணும் அப்படின்னா, இந்த பாகவத பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பாகவத பிரச்சாரத்த பண்றது ஜனதாக விப்ளவா. இது மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த புரட்சி நம்ம செய்யணும். ஏதாவது ஒரு புரட்சி காலத்துல நம்ம இருக்கோம். நம்ம ஒரு நல்ல ஒரு புரட்சியான ஒரு காலத்துல இருக்கோம். இந்த பாகவதத்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய புரட்சி நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த புரட்சிய நம்ம வந்து செய்யணும். அப்படிப்பட்ட புரட்சியான ஒரு இந்த காவியத்துல ஏதாவது இப்ப நம்ம பேசுறோம். நம்ம பேசும்போது இப்ப நெறைய பேர் கேட்பாங்க. பிரபு எனக்கு அந்த அளவுக்கு பாகவதம் பெருசா தெரியாதே பிரபு. நீங்க இந்த மாரி பேச சொல்றீங்க. மத்தவங்கள வாங்க சொல்றீங்க. பட் என்னால என்னத்த நான் பேச முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. அ உங்களுடைய நோக்கம் அவனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி இருக்கு அப்படின்னா, நீங்க பேசினதுல பிழைகள் இருந்தா கூட, அவன பாகவதம் வாங்க வைக்கிறதுக்காக தானே பேசுறீங்க. சாதுக்கள் அத ஏத்துக்கிடுவாங்க. அவ வந்து அவங்களுக்கு வந்து பாகவதம் பெருசா தெரியலனா கூட, அந்த பாகவதத்த குடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தானே யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபதவத் அபி. நீங்க ஏதாவது ஒரு அபத்தமான விஷயங்கள் பேசினா கூட, ஆனா அவங்களுக்கு பாகவதம் குடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலோட நீங்க பண்றனால, சாதவர்கள் வந்து அவன் செய்யறது உசந்த ஒரு காரியம். பாகவதத்த குடுக்குறதுக்காக தானே அதெல்லாம் பேசினாருன்னு சொல்லி அதை ஏத்துக்கொள்வார்கள். அதனால நமக்கு பேச தெரியாது. நமக்கு வந்து ஒழுங்கா பாகவதமே நமக்கு தெரியாது. நம்மளே படிக்கல. நம்ம என்னத்த பண்ண முடியும் அப்படின்னா, பாகவதம் படிங்க. உங்களுக்கு என்ன அளவு பாகவதம் தெரியுமோ அத பேசுங்க. ஐயோ! அது அபத்தத்தோட பேசுவேன் அப்படின்னாலும் பரவால்ல. இப்ப ஸ்ரீல பிரபுபாத் ஒரு நல்ல ஒரு உதாரணம் குடுக்குறார். இப்போ வேற்று மொழியில இருக்கிறவங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க வீடு தீப்பட்டு எரியுது அப்படின்னா, நம்ம உண்மையிலே கருணை இருக்கிறவங்க எப்படியாவது ஒரு செய்கை காமிச்சாவது எப்படியாவது வெளியில வந்துருங்க. உங்க வீடு எரியுது எரியுதுன்னு சொல்லி வெளிய வர வச்சுருவாங்க. ஐயோ! அவங்க பேசுறது எனக்கு புரியாது. அவங்க எனக்கு பேசுறது அவங்களுக்கு புரியாது. அவங்க அந்த அந்த அக்னியிலேயே அந்த வீட்டுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பலாகட்டும்னு விட்டுருவோமா என்ன? அப்படி விடுறோம் அப்படின்னா, நம்ம எந்த அளவு ஒரு கொடூரமான ஒரு நபர்களா இருப்போம். எப்படியாவது அவங்கட்ட ஏதாவது ஒரு செய்கை காமிச்சாவது, நீங்க அந்த வீட்ட விட்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காப்பாத்திருவோம் இல்லையா? இதே போல இது சம்சாரதாவா நலலீட லோகம். ஒரு பெரிய ஒரு அனல் எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த அனல்ல எல்லாருமே எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்காங்க. நேரா யமலோகம் போயிட்டு இருக்காங்க. இவங்கள காப்பாத்துறதுக்கான ஒரு வழிமுறை இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற இந்த கப்பல். இந்த ஸ்ரீமத் பாகவதங்கிற இந்த ஒரு உசந்த ஒரு விஷயம், பகவான பத்தியான விஷயங்கள். இத வந்து நம்ம வந்து பிடித்துக் கொள்ளணும் இல்லையா? இத அவங்கள பிடிக்க வைக்கணும் இல்லையா? அதனால நம்ம வந்து மொழி தெரியல, நமக்கு பேச தெரியல அப்படின்னு நெறைய ஒரு குறைகள் இருந்தா கூட, நம்மளுடைய எண்ணம் அவங்கள காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல இருக்கு அப்படின்னா, பகவான் ஏற்றுக்கொள்கிறார். உலகம் நம்மள என்ன வேணாலும் ஏசி பேசிட்டு போட்டும். ஆனா சாதவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நம்மள சாதவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பரமஹம்சர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பகவான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, நம்ம யோசிக்காம அந்த நல்ல காரியத்த நம்ம செய்யணும். தயவு செஞ்சு இந்த கிருஷ்ண பக்திய
பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ப்போம். அதன் மூலமா தான் இந்த ஜெகத் பவித்திரமாகும். அப்படி பவித்திரம் பண்ணக்கூடிய காரியத்துல நம்ம ஏதாவது ஒரு அபத்தம் செஞ்சா கூட உண்மையான சாதுக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயம், இன்னும் அற்புதமான அத்தியாயம் இது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஸ்லோகத்தை நம்ம இந்த அத்தியாயம் முழுக்க பார்க்கலாம். கொஞ்சம் இந்த அத்தியாயத்தை நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லா படிச்சு பொறுமையா போகலாம். ஹரே கிருஷ்ணா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय. हरे कृष्ण 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 हरे हरे, हरे ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, சொல்லுங்க பிரபு. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் சில சமயத்தில் தான் சுவாமிஜி கேட்க முடியுது என்னால. நீங்க இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க பாகவதத்துடைய 12 காண்டோடைய தாத்பரியம் என்னன்ட்டு, அதாவது 2வது காண்டம் 3வது காண்டம், அது ஒவ்வொரு காண்டத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரு சுருக்கமா. 12வது காண்டம் சுவாமியுடைய முழு முக பிம்பத்தையும் காட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னது, அது மட்டும்தான் எனக்கு கேட்க முடிஞ்சது. கொஞ்சம் முழு இதையும் ஒவ்வொரு காண்டத்தை பத்தியும் கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் மனசுல ஏத்திப்பேன். உங்ககிட்ட ஸ்ரீமத் பாகவதம் இருக்கா வீட்டுல? இருக்கு சுவாமிஜி, இருக்கு. 18 புக்குமே இருக்கு என்கிட்ட, இருக்கு. அந்த 12 காண்டத்திலையும் அந்தந்த அத்தியாயத்துக்கான தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பு தான் ரொம்ப சுருக்கமா நம்ம இந்த ஒரு குறுகிய காலத்துல சொல்ல முடியும். பட் இருந்தாலும் பகவானுடைய சுரூபத்துமே இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய அதை வேணா நான் சொல்றேன் நானு. பகவானுடைய திருப்பாதங்கள் 2, பாகவதத்துடைய முதல் 2 காண்டங்கள், முதல் காண்டம் 2வது காண்டம், அவருடைய 2 தொடைகள் 3வது காண்டமும் 4வது காண்டமும், 5வது காண்டம் அவருடைய நாபி, 6வது காண்டம் அவருடைய மார்பு, 7வதும் 8வதும் பகவானுடைய புஜங்கள், அவருடைய கைகள், 9வது காண்டம் கழுத்து, கழுத்து, 10வது காண்டம் அழகிய திருமுகம், 11வது காண்டம் வந்து நெற்றி, 12வது காண்டம் வந்து உச்சி. இந்த மாதிரி பகவானுடைய முழு ஸ்வரூபமும் இந்த ஸ்ரீமத் பாகவதமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அந்த ஸ்லோகத்தை நான் வேற பேர் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து அனுப்புறேன், ஷேர் பண்ணிக்கலாம். இதுல 10வது காண்டம் தான் ரொம்ப முக்கியமான காண்டம்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான கீதா அந்த ஸ்லோகன், அந்த இதெல்லாம் கோபி கீதா, அந்த இதெல்லாம் 10வது காண்டத்துல இருக்கா சுவாமிஜி? 10வது காண்டத்துல பகவானுடைய கிருஷ்ண லீலைகள் இருக்கு. அது முக்கியமான ஒரு காண்டம், விசேஷமான ஒரு காண்டமா இருந்தா கூட முதல் 9 காண்டம் நமக்கு புரியலன்னா 10வது காண்டம் நமக்கு புரியாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிதான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரணும். டக்குன்னு 10th போயிடக்கூடாது. டக்குன்னு 10th போயிட்டா அவ்வளவுதான், நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஒண்ணும் புரியாது. இருக்கிறது போல தெரியும். நானும் 10ஆம் வகுப்புல தான் உட்கார்ந்துருக்கேன். நானும் அவங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுற மாதிரி தெரியும், ஆனா புரியாது. முதல் 9 வகுப்பு முடிச்சாதான் 10வது வகுப்பு நமக்கு புரியும். அதனால நம்ம வந்து நேரடியா 10வது காண்டத்துக்கு குதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியே பிரபுபாதர் இருந்து அவருடைய பாகவதத்துடைய ப்ரிஃபேஸ் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்றாரு. அந்த விசேஷமான 10வது காண்டத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு 9 காண்டம் பேசணும். 9 காண்டம் நம்ம வந்து சுகதேவ கோஸ்வாமி பேசியிருக்காரு. இந்த 9 காண்டமும் கேட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு 10வது காண்டத்துக்கு வரணும். சரி சரி சுவாமி, நன்றி நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இனிமே பக்தர்கள் ரொம்ப சந்தோஷம், நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க. இதை கேட்டு எல்லாருமே ஆர்வத்தோட பாகவத விநியோகத்துக்கு வரணும், அதான் நம்மளுடைய எண்ணமும் கூட. அதுதான் நமக்கு ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதரும் கொடுத்திருக்கார். அவர் நமக்கு பாகவதத்தை கொடுத்து விநியோகம் பண்ண கொடுத்திருக்கார். நம்ம எப்படியாவது இந்த பாகவதத்தை வந்து விநியோகம் பண்றதுல நல்ல ஆர்வம் காட்டணும். இப்ப நம்ம நான் இன்னைக்கு கடைசியா படிச்ச இந்த 11வது ஸ்லோகம், அதோடைய பொருளையே மறுபடியும் வாசிங்க. பிரபுபாதர் எந்த அளவுக்கு பாகவதத்தை உலகம் முழுக்க பரப்பணும் அப்படிங்கறத சொல்றார். எந்த அளவுக்கு இந்தியால பிறந்த எல்லாருமே இந்த பாகவதத்தை எடுத்து உலகம் முழுக்க எல்லாருக்கும் போய் சேர்த்து உலக அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றார். உலகத்துக்கு அமைதி வேணும் அப்படின்னா, உலகத்துக்கான தூய்மை வேணும் அப்படின்னா அது இந்த பாகவத பிரச்சாரத்துல மட்டும்தான் இருக்கு.
அதனால எப்படியாவது எல்லா வீட்டுக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. பாரதே மானவ ஜென்ம பிராப்ய பாகவதம் நாயிக சூத்தம் பாபம் பரிதனைர் ஆத்மகதக தூதை கிருத்தக. இந்தியால பிறந்த எல்லாருக்குமே கொஞ்சம் புண்ணியம் உண்டு. ஆனா இந்தியால பிறந்திருக்கோம், வீட்டுல பாகவதம் இல்ல அப்படின்னா அப்படிப்பட்ட நபர் தற்கொலை பண்ணி கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பத்ம புராணத்துல இருக்கு. பாரதத்துல பிறந்திருக்கோம்னாலே பாகவதம் வீட்டுல வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பாரதத்துல பிறந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு நாய் கூட தான் பாரதத்துல பிறகுது, ஒரு பறவை கூட தான் பாரதத்துல பிறகுது, ஒரு மீன் கூட தான் பாரதத்துல பிறகுது, ஒரு மரம் செடி கூட தான் பாரதத்துல பிறகுது. அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் ஆக போகுது? இல்ல வெளிநாட்டுல இருக்க கூட தான் புலன்வரில ஈடுபடுறான். இந்தியால பிறந்திருக்காங்க அப்படின்னா பாகவதத்தை ஏற்றுக்கொண்டு பாகவதம் படி நம்ம வாழ்க்கை வாழணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தயவு செஞ்சு பாகவதத்தை வைற்றுக் கொள்ளுகள். அதே போல மத்தவங்களுக்கு இந்த பாகவதத்தை போய் சேருங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இதோட நான் இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்புல நம்ம மீண்டும் இந்த 5 அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शील प्रभुपाद की जय. हरे कृष्णा. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Thank you, Prabhu. ஹரே கிருஷ்ணா. ஆல் மாதாஜிஸ் பிரபுஜிஸ் எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. நம்ம எப்போதும் மேல ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்திருந்த மாதாஜி அவங்க குடும்பத்துக்காகவும், பிரபுஜி அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்கவுங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வேண்டி பகவானின் கிருஷ்ணரை அனுகிரகம் இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்க எல்லாருமே பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுக்கலாம். பிரபு சொல்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் பாகவதத்தோட பெருமைகளா சொல்லிட்டே இருக்காங்க, அதோடைய மகிமையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நமக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். பாகவதத்தோட விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி நம்ம பண்ணிக்கலாம். மொத்தமா முழுசா உங்களால பணம் கொடுக்க முடியலாலும் மாசம் மாசம் கொஞ்சம் தர மாதிரி நாமளும் பல பேரை பாக்குறவங்கள்ட்டையும் நாம விநியோகத்தை பத்தி பேசலாம். இன்னைக்கு முழுக்கவும் பாகவத விநியோகத்தை பத்தி தான் பிரபு சொல்லியிருக்காங்க. புக்லயும் அதான் படிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கலாம். அந்த ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கலாம். நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு பகவானோட திரு பாதத்தை மனசுல நிறுத்தி எல்லாரும் 3 times ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லலாம். மாதாஜி அண்ட் பிரபுஜிஸ். Hare ஹரே Krishna. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ஹரே Thank you all Matajis and Prabhujis. Hare Krishna. மாதாஜி எல்லாரும் நம்ம முயற்சி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பகவானுடைய ஜென்மாஷ்டமி வரதுனால 26ஆம் தேதி அவருக்காக வேண்டி நம்ம ஆளுக்கு ஒரு பாகவத மாதிரி நம்ம வீட்லயாவது வாங்கி வச்சுட்டு நம்ம யாருக்கு கொடுக்கணும் எப்ப நினைக்கணுமோ அவங்களுக்காக நம்ம விநியோகம் பண்ணலாம். அந்த ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கலாம்னு நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறோம். நாங்க எல்லாருமே ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். சரிங்களா மாதாஜி பிரபுஜி? சரியா? Hare Krishna. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஆல் மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கா இன்னைக்கு பிரார்த்தனை இருக்கா? யாருக்கா இன்னைக்கு கல்யாண நாள் இருக்கா? அவங்க பசங்களோட பிறந்த நாள் இருக்கா? அதுக்காக நம்ம வேணா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இது ஓகே. பொதுவான பிரார்த்தனை வச்சுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்த எல்லாருக்காகவும் இதுக்கு முன்னாடி வந்த கிளாஸ்ல வந்தவங்க எல்லாருக்காகவும் பக்தியில அடுத்த ஒரு பாதையில முன்னேறி எடுத்துக்காகவும் எந்தவித தடங்களும் இல்லாம இருக்கணும். ரெகுலரா கிளாஸ்க்கு வரவங்க இன்னும் பல பேர் வராம இருக்காங்க. அவங்க எல்லா தடைகளும் மீறி பிரபுவோட உபன்யாசம் கேட்க மீண்டும் எல்லாரும் வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய உடல் நலமும் மனநலமும் சரியா இருக்கணும். அவங்களுடைய பிரார்த்தனை வெளியில சொல்லிக்கனாலும் அவங்க மனசுக்குள்ள பிரார்த்தனைய நம்ம மனசுல எல்லாரும் பகவான்கிட்ட பாதத்துல நிலைநிறுத்தி 3 times ஹரே கிருஷ்ண மந்திரம்
பண்ணிக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே 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 ராம ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you Mataji, Sal Mataji, Prabhuji, Hare Krishna, Hari Bol. ஹரே Thank you கிருஷ்ணா Mataji. ஹரி போல். ஹரி போல். Hari Bol. தேங்க்யூ மாதாஜி. Thank you Mataji. Thank you Mataji. End பண்ணிக்கலாம் மாதாஜி. Thank you. Hare Krishna.